என் செல்ல குழந்தையே, இன்று இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது. நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணைக்கு அடியில் வைத்து நீ உறங்குவாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு நம்ப முடியாத அதிசயம் நடக்கும். இன்று இரவு இந்த பொருளை உன் தலையணைக்கு அடியில் வைக்கச் சொல்வதற்கான காரணம் என்ன, நாளை எப்படி மாற்றங்கள் நடக்கும் என்பதனை உன் தாயானவள் இன்று உனக்கு நான் விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையை குழப்புவதற்கோ அல்லது வேண்டும் என்றே தேவையில்லாத விஷயங்களை உன்னை செய்யச் சொல்வதற்கோ இந்த வராகி இங்கு வரவில்லை. எது என் குழந்தைக்கு நல்லதோ, எதை செய்தால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்குமோ, எந்த விஷயங்கள் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் திருப்பங்களை ஏற்படுத்துமோ அதை மட்டும்தான் உன் தாயானவள் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்கு சரி என்று பட்டால் மட்டும் நீ செய்தால் போதும். அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும் அதை நீ செய்தால் போதும். தேவையில்லாமல் எந்த ஒரு வற்புறுத்தலின் பேரிலும் நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு என் குழந்தை இதை செய்தால் என் பிள்ளை நல்லபடியாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் உன்னிடத்தில் ஒவ்வொரு செய்தியையும் உன் தாயானவள் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். என் தங்கமே, நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். அதனால் நீ நல்லதை நினைத்து ஒவ்வொன்றையும் செய்து பார். நிச்சயமாக உனக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். இன்று இரவானது என் குழந்தையே ஏகாதசியினுடைய இரவு. இன்று இரவு முழுவதும் உனக்கு நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த இரவு நேரத்தில் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் தான் அம்மா உன்னிடத்தில் இதனை ஓடோடி சொல்ல வந்திருக்கின்றேன். ஒருவேளை இன்று இந்த ஏகாதசி இரவில் இதை செய்ய முடியவில்லை என்றால் நாளை துவாதசி இரவில் என் பிள்ளை நிச்சயமாக செய்யலாம். ஏகாதசியில் விரதம் இருப்பவர்கள் துவாதசியில் தான் அதை முடிப்பார்கள். அதனால் நீ இன்று இரவு ஒருவேளை நான் சொல்கின்ற இந்த பொருள் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வாயானால் நிச்சயமாக நாளை இரவில் இதனை நீ செய்யலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாளும் உனக்கு மாற்றத்தை கொடுக்காது, ஒரு நாளும் உனக்கு ஏமாற்றத்தை தந்து விடாது. அதனால் என் பிள்ளை இன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலை திறமையாக செய்து உனக்கான வெற்றியினை நீ பெற்றுக்கொள்ள அத்தனை முயற்சிகளையும் செய்துவிடு. எல்லா நேரத்திலுமே உனக்கு இந்த வாழ்க்கை சில அதிசக்தி வாய்ந்த விஷயங்களை கொடுக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையையே வேண்டாம் என்று சொல்ல நினைக்கின்றாய். ஆனாலும் உன்னுடைய உள்மனது உன்னிடத்தில் என்ன சொல்கின்றது? எப்படியானாலும் நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்கின்றதல்லவா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் உன்னுடைய மனசாட்சி. உன் மனசாட்சி சொல்வதை கேட்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ நடந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி என்ற ஒன்று உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது இருப்பது போல இனி இருக்காது. இந்த வராகி சொல்வது போல நீ ஒவ்வொரு பரிகாரங்களையும் செய்து கொண்டிருக்க இருக்க உனக்கு சிறு சிறு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. உனக்கு வேண்டுமானால் அது இப்பொழுது தெரியாமல் இருக்கலாம். எல்லாம் நடந்து முடியும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ புரிந்து கொள்வாய். எதுவெல்லாம் உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுத்தது, எந்தெந்த சூழ்நிலைகளை கொடுத்தது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய். கஷ்டங்களும் சந்தோஷங்களும் வாழ்க்கையில் வறந்து விடத்தான் செய்யும். இதையெல்லாம் கடந்து முன்னால் வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ இருந்தாலே போதும். எப்பொழுதுமே உன்னுடைய மனசாட்சி உன்னை வாழ வைக்கும். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கேட்டதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க இப்பொழுது உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சற்று சிந்தித்து பார்த்தாயா? இந்த தாயானவள் என்னென்ன மாற்றங்களை உனக்கு தர முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் என்று சற்று சிந்தித்தாயா? இதையெல்லாம் நீ சிந்தித்திருந்தால் என்றோ உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றிருப்பாய். இவ்வளவு நாளும் கடந்து போனது போனதாகவே இருக்கட்டும். இனிமேலாவது உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு.
உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் நேர்மறையாக இருக்கட்டும். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை நிலைநிறுத்துவதாக இருக்கட்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்வதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். இந்த அன்பினைத்தான் உன்னிடத்தில் இந்த வராகி எந்நாளும் எதிர்பார்க்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவு உன்னுடைய தலையணைக்கு அடியில் துளசி இலையை நீ வைத்துவிட்டு உறங்கு. என் பிள்ளையே, துளசி இலை அத்தனை மகத்துவம் வாய்ந்தது. பெருமாளுக்கு உகந்த இலையாக இருந்தாலுமே இது ஒரு கிருமி நாசினி. என் பிள்ளையே, உனக்கு பல விதங்களில் இந்த துளசி இலை உதவி செய்யும். இதனினுடைய வாசனை உன் இல்லத்தில் பரவும் பொழுது தேவையற்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் அங்கிருந்து வெளியே ஓடும். உன்னுடைய மூக்கை துளைக்கும் பொழுது இந்த வாசனையானது நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற சில தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விரட்டியடித்து உனக்குள் புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதுபோல இன்று இரவு நீ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது ஒரு செம்பு அல்லது ஒரு டம்ளர், இது நிறைய நீரை ஊற்றி வைத்து அதில் 2-3 துளசி இலைகளை போட்டு வைத்து மூடி வைத்து விடு. நாளைய விடியலில் இந்த நீரை நீ பருகினால் நிச்சயமாக உன்னுடைய உடலுக்கு அத்தனை தெளிவு கிடைக்கும். உன்னுடைய மனது அத்தனை வெளிச்சமாக இருப்பது போல உனக்கு தோன்றும். ஏதோ எல்லா விஷயங்களையும் புதிதாக செய்கிறோம் என்பது போன்ற உணர்வு உனக்குள் ஏற்படும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ள என் பிள்ளை நான் சொல்வதை செய்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் மாறி மாறி வருகிறது என்பதற்காக வாழ்க்கையை விட்டு ஓட முடியுமா? நிச்சயமாக முடியாது. உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும். உனக்கான சந்தோஷத்தை நீதான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. அம்மா நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது. எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும், எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் நான் உன்னை நிச்சயமாக அத்தனையிலும் இருந்து மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வருகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதமான நாட்கள். இனி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வராகி என்னை தொடர்ந்து வணங்கி வா. அம்மா நிச்சயமாக மாற்றத்தை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன். என் மீது அன்பு கொண்டும் என் மீது நம்பிக்கை கொண்டும் இந்த வராகி நமக்கு நடத்துவாள் என்கின்ற எண்ணத்தோடும் வருகின்ற என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் என்ற ஒன்று உறுதியாக இருக்கும். ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் உன்னை விட்டு வேறெங்குமே சென்று விடாது. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்த பொழுதும் அதிலிருந்து உன்னை மீட்டு வரக்கூடிய அத்தனை நன்மைகளும் ஒரு நாள் உன்னை வந்து சேரும். அந்த நேரம் இந்த வராகி யார் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்தி இருக்கின்றால், நாம் எத்தனை முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறோம் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, தலையணைக்கு அடியில் வைக்கின்ற இந்த துளசி இலையை நாளைய விடியலில் என்ன செய்ய வேண்டும் என்று தானே இப்பொழுது யோசிக்கின்றாய். என் பிள்ளையே, அதனை உன்னுடைய வாயில் போட்டு நீ மென்று தின்றாலும் சந்தோஷம். இல்லை என்றால் நீ கால்படாத இடத்தில் அதனை போட்டுவிடும். என் பிள்ளையே, நன்மைகள் நடக்கும் என்றால் அந்த விஷயத்தை செய்வதில் எந்த தவறும் கிடையாது. நீ குடிக்கின்ற இந்த நீர் உன்னுடைய உடலுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கையே இல்லாமல் கூட இதை செய்தாலும் உனக்கு இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை முழுமைக்குமாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாத இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்றால் நீ செய்யாமல் விட்டு விடுவாயா? இதை செய்தால் உனக்கு நீ விரும்பியது கிடைக்கும் என்றால் நீ செய்யாமல் விட்டு விடுவாயா? அதுபோலத்தான் என் பிள்ளையே, இன்று நான் நினைப்பது உன் இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்திகள் அங்கிருந்து வெளியேறி நல்ல சக்திகள் அங்கு நடமாட வேண்டும். உன் இல்லம் நிறைய மனம் முழுக்க சந்தோஷம் அங்கே தாண்டவமாட வேண்டும். எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கை நடத்த வேண்டும். அதற்கு இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நன்மைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய்.
எல்லா நேரத்திலுமே உனக்குள் இருக்கின்ற தீய எண்ணங்களை விடுத்து எல்லா நேரத்திலும் உனக்குள் இருக்கின்ற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாயானால் இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் என் பிள்ளைக்கான நாட்கள். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.